ஹே வெல்கம் யூ ஆல். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலிருந்து அலுவலக உதவியாளர், சோப்தார், தோட்ட பணியாளர், தூய்மை பணியாளர், வாட்டர்மேன், காவலர் போன்ற பணியிடங்கள் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதற்கான அப்ளைமே ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஸோ இதற்கான தேர்வுக்கு அப்ளை பண்ண விண்ணப்பதாரர்கள் எல்லாமே நீண்ட நாட்களாகவே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்கீங்க. ஸோ இதற்கான ஒரு அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம் எந்த மந்த் எக்ஸாக்டாக நடக்க போகுது, ஸோ இன்னும் கரெக்டாக தேர்வுக்கு எத்தனை நாட்கள் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலிருந்து கொடுத்துருந்த இந்த பணியிடங்களுக்கான தேர்வுக்காக தான் அப்ளை பண்ண விண்ணப்பதாரர்கள் எல்லாமே தேர்வு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்தீங்கன்னா டிப்ரெஸ் ஆகிட்டு இருக்காங்க இந்த ஒரு தேர்வை நினச்சி. ஸோ நமக்கு இது கிடச்சிருக்கக்கூடிய டைம் அப்படின்றது நினச்சிக்கோங்க. ஸோ எவ்வளோக்குள்ள எக்ஸாம் நமக்கு டிலே ஆகுதோ அவ்வளோக்குள்ள நமக்கு நல்லதான். ஏன்னா நம்ம அப்போ தான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு இந்த ஒரு கேப் கிடைக்கிது அப்படின்றத நம்ம டார்கெட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக எக்ஸாம் எந்த மந்த் நடக்க சான்சஸ் இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ஜூலை மந்தில். ஸோ ஜூலை மந்தில் தேர்வு நடக்கிறதுக்கு 99% வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு நமக்கு கொடுத்துருக்க அப்டேட் படியுமே பார்த்திங்கன்னா ஜூலை மந்தில் தேர்வு நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் ஏதாச்சும் மாற்றங்கள் ஏற்பட்டு டிலே ஆகுது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஆகஸ்ட் மந்த்துக்குள்ளே இதற்கான தேர்வு நடைபெறும்ன்றதை சொல்லியிருக்காங்க. 99% ஜூலையிலே முடிஞ்சிடலாம். மேபி ஏதாச்சும் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்னால டிலே ஆகுது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் ஆகஸ்ட்டில் தேர்வு நடக்கலாம்ன்றது மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ண விண்ணப்பதாரர்களுக்கு தேர்வு மதிப்பெண் இன்னும் நிறைய பேர் என்னன்றதே தெரிஞ்சுக்காமல் இருக்கீங்க. ஸோ இது கரெக்டாக எல்லாருமே ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதற்கு தேர்வு 100 மார்க்குக்கோ இல்லை போன டைம் நடந்த மாதிரி 170 மார்க்குக்கோ மசால்ச்சி மாதிரியான பதவிகளுக்குலாம் 170 மார்க்குக்கு நடந்திருந்தது. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இந்த இதுக்கு தேர்வு வெறும் 65 மதிப்பெண்களுக்கு மட்டும்தான் தேர்வு நடக்கும். 65 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. இந்த 65 கொஸ்டின்ஸில் முதல் 25 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பொது தமிழில் இருந்து இருக்கும். அடுத்த 40 கொஸ்டின்ஸ் பொது அறிவு கொஸ்டின்ஸ். லைக் இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தோட்டக்கலை பராமரிப்பு, அலுவலக உதவியாளர், வீட்டு பணியாளர்னா என்ன, சமையல் பற்றி இது சார்ந்த கேள்விகள் பார்த்தீங்கன்னா 40 கேள்விகள் கேட்டிருப்பாங்க. லைக் இதில் 1 அல்லது 2 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்கன்னா இன்க்ளூடாக கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த 65 மதிப்பெண்களுக்கான ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், மாடல் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளுடைய சேனல் சார்பாகவே கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக சேர்த்து வெறும் 450 ரூபாய்க்கு மட்டும் நம்ம பிடிஎஃப் ஃபார்மெட்டில் எல்லாத்தையுமே கொடுக்குறோம். ஸோ நம்ம கொடுக்குறத மட்டும் இந்த 65 மதிப்பெண்களுக்கு நீங்கள் படித்தாலே போதும். ஒரு மார்க்குக்கும் நம்ம கொஸ்டினுக்கு தனித்தனியாக ப்ரிஃபர் பண்ணி கொடுத்தோம். இந்த 65 கேள்விகளில் முதல் 25 கேள்வி பொதுத்தமிழ். இந்த பொதுத்தமிழ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த 25 கேள்விகளுமே ஒரே டாப்பிக்ல இருந்து வராது. மொத்தமாக பொதுத்தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 டாபிக் இருக்குது. இந்த 20 டாப்பிக்ல இருந்து ஒரு கேள்விகள்ன்ற மாதிரி ஒரு சில டாப்பிக்ல இருந்து மட்டும் 2 கேள்விகள் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இந்த ஒரு கேள்விக்கு நம்ம தனி டாபிக் வைஸ் அந்த கேள்விக்கு எந்த டாப்பிக்ல இருந்து கேள்விகள் வரும் அப்படின்ற மாதிரி ஒன்றுமே நம்ம தனித்தனியாக செப்பரேட் பண்ணி கொடுத்துருப்போம். இந்த 65 மதிப்பெண்களுக்குமே நம்ம கொடுத்துருக்கதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். 65 மதிப்பெண்க்கு 65 மதிப்பெண் கூட நம்ம கொடுக்குற மெட்டீரியல்ஸை மட்டும் படித்தே நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். அந்தளவுக்கு நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது போக இது முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்குமே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அதற்கான கைட்லைன்ஸுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம் இதில் கிளியர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஒரு சார்ஜஸ் வாங்க போகிறது கிடையாது. இந்த 450 மட்டும்தான். ஸோ நான் திரும்பவும் சொல்கிறதா, நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வேறு ஸ்கூல் புக்கையோ எதையுமே ரெஃபர் பண்ணணும்னு தேவையில்ல. நம்ம கொடுக்குற மெட்டீரியலை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் படித்தாலே 65க்கு 65 எடுக்க முடியும். ஸோ இதை நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹை மெட்ராஸ் ஹைகோர்ட்னு மட்டும் ஒரே ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பேமெண்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் 450 மட்டும் பேமெண்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்லேயே ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா பிடிஎஃப்மே கொடுத்துருவோம். இது போக உங்களை ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேயுமே ஆட் பண்ணிடுவோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறது, தேர்வு பற்றி எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் அதில் கொடுத்துருவோம். ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா A to Z அந்த குரூப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு உடனே வாட்ஸ்அப் மூலியமாக கிடச்சிரும். ஸோ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இமீடியட்டாக ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்வுக்கு இன்னும் கரெக்டாக எக்ஸாக்டாக நமக்கு எவ்வளோ நாட்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 25 நாட்கள் இருக்குன்றத கணக்கில் வச்சுக்கோங்களேன். 25 நாட்கள் தான் இருக்குது நமக்கு அப்படின்ற மாதிரி நினச்சி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களில் ஒருவனா உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம்னாலும் கிளியர் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன். எந்த டைம்னாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் கிளாரிஃபை
கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.